வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது 3 கலகங்கள், 3 blemishes. இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளையிலிருந்து அருள்நிதி துணை பேராசிரியை திருமதி எஸ் லக்ஷ்மி பிரபா அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு ஸ்கை யோகாவில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 17 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினாலும் இறையாற்றலின் கருணையினாலும் குருவின் ஆசீர்வாதத்தினாலும் இன்றைய சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொடுக்கும் இறை அருளை வேண்டியும் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இருந்து என்னை வழி நடத்துவாராக. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு 3 கலங்கங்கள், அனவா, கண்மா, மாயை. ஒரு மனிதன் தன் வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைதல். இறைவன் எங்கேயும் இருக்கின்றான், நம்முடைய மூலாதாரத்தில் வாழ்கின்றான். நமக்கு 3 வகையான உடல்கள், பருவுடல், உயிர் உடல், காந்த உடல். 3 உடல்கள் நமக்கு இருக்கின்றன. பருவுடலின் மையம் மூலாதாரம், உயிர் உடலுக்கு காந்த உடலுக்கும் மையமாக இருப்பது கருமையம். இந்த 3லும் இறைவன் வாழ்கிறான். இந்த 3 உடல்களையும் மாசுபடுத்துவது அனவா, கண்மா, மாயை என்ற 3ம் தன் கலங்கப்படுத்துவது. 3ம் தான் கலங்கப்படுத்துவது. தான் என்றால் எனக்கு நிகர் யாரும் இல்லை. இது பொருள் சம்பந்தமானது, பதவி சம்பந்தமானது. தனது என்றால் எல்லாமே சொந்தம், வீடு, பங்களா, பேங்க்ல அதிகமான பணம் வச்சிருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க தன்முனைப்பு வந்துடுது. தன்முனைப்பு ஆன்மாவை கலங்கப்படுத்தும். தன்முனைப்பு எப்படி கலங்கப்படுத்துதுன்னா, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்னு நமக்கு 2 எந்திரங்கள் இருக்குது. அந்த 2 எந்திரியங்கள்ல ஞானேந்திரியங்கள் தோல், கண், காது, மூக்கு, நாக்கு. இது இந்த 5 இதுவும் ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கை, கால், வாய், குதம், ஜனன உறுப்பு ஆகும். இந்த 5 இயந்திரங்களும் கர்மேந்திரியங்கள் ஆகும். இந்த 6 சேர்ந்து செய்யக்கூடிய செயல் தான் ஆகாமிய கர்மம். மனதால் செய்யக்கூடிய கர்மம் பிராரத்த கர்மம். ஊழ்வினைகளால் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதை சஞ்சீத கர்மம் என்று கூறுகிறோம். அதை விதி என்றும் சொல்கின்றோம். மாயை என்றால் நமது 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்களையும் நீக்கினால் இறைநிலையை அடைய முடியும். இந்த 6 ஆசைகள் இருந்தால் நமக்கு இறைவனுக்கும் தூரம் அதிகமாக இருக்கும். இந்த 6 ஆசைகளை குறைத்து கொண்டால் இறைவனை அடையலாம். தனக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, தனக்கோ பிறருக்கோ காலத்திலோ ஒருவருக்கு தீங்கு செய்தால் பாவம் செய்தால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரத்தை அதிகப்படுத்தும். இந்த பாவத்தை கழிக்க 3 விதமான முறைகள். அவைகளில் பிராயச்சித்தம். உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராயச்சித்தத்துக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பெருசாகிற வரைக்கும் இனிப்பு பொருளாகட்டும், மற்ற பொருள்களாகட்டும் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 40 வயசு 45 வயசு வரும்போது என்ன பண்றோம், நம்ம அதை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணலைனாக்க கஷ்டங்கள் நிறைய அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால அந்த இதை விட்டுட்டு கம்மியா சாப்பிடணும். அந்த ஸ்வீட்டை சாப்பிடாத விட்டுட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனா ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அப்ப மனசும் உடலை நினைச்சு கவலைப்படாத இருக்கும். ஐயோ நம்ம இதை சாப்பிட்டோம், நமக்கு இன்னும் சுகர் அதிகமாயிட்டா என்ன பண்றதுன்ற எண்ணம் தோணாத இருக்கும். அடுத்தது மன்னிப்பு கேட்டல்.
நாம் சென்று கொண்டிருக்கும் போது யார் மேலேயாவது கால் பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாவ செயலை உண்டாக்கிடுது, பாவ பதிவை நமக்குள்ள உண்டாக்கிடுது. அந்த பாவத்தை நம்ம போக்கணும்னா என்ன பண்ணணும்? உடனே அவங்க கிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாத இந்த கால் உங்க மேல அடிபட்டுடுச்சு, அதனால மன்னிச்சுக்கோங்க என்று நம்ம கேட்கணும். அப்படி கேட்டோம்னாக்கா அவங்க மனசும் அப்பா நம்மள திரும்பி இதை நம்மள கேட்டுட்டாங்க, அதனால நம்ம வந்து இதை வந்து மன்னிச்சிடுவோம் அவங்கள, அவங்க என் மேல கால் பட்டது மாதிரி நம்ம நினைப்பு வச்சுக்க வேண்டாம். இத வந்து மனசு அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள குரங்க ஆரம்பிக்கும். ஐயோ என்னை எட்டி உதச்சிட்டாங்க, எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசை நம்ம தேத்தணும்னாக்க என்ன பண்ணணும்? மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அடுத்தது வாழ்த்துவது. 3வது முறை வந்து வாழ்த்துவது. நமக்கு இன்னல் புரிவர் எவராக இருப்பினும் அவர்களும் மனம் திறந்த அன்புடன் வாழ்த்த வேண்டும்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம மகரிஷி சொன்னதை மாதிரியே நம்மளும் இன்னும் எந்த ஒரு இதுலயும் கிடையாது இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கிற தன்மை, அந்த வந்து எந்த விதமான தியானத்திலையும் இதை பத்தி வந்து பேசவே இல்லை. நம்ம மகரிஷி தான் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவ யாரா இருந்தாலும் அவங்களையும் மன்னிச்சு மனசார வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்தும் போது நம்மளோட வாழ்த்து அவங்கள போய் சேரும் போது அவங்களுக்கு இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாம் போய் நல்ல எண்ணங்களா அவங்களுக்கு மாறும். நம்முடைய வாழ்த்துக்கள் போய் நல்ல எண்ணங்களாக மாற்றும். தீயவர்களையும் நல்லவர்களா மாத்துறதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். பாவத்தை ஒழிக்க 3 வழிமுறைகளை நம்ம மகரிஷி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அது சுகமாக வழி வகுத்துள்ளார். ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கதான் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிக்கும். உடல் நலமும் மனவளமும் உண்டாக நம்ம வந்து தற்சோதனை நம்மள பண்ணிக்கிட்டே இருக்கணும், வென்று வாழ முடியும். இந்த தன் ஆய்வைத்தான் தற்சோதனை அல்லது அகத்தாய்வு என்று கூறுகிறோம். ஒவ்வொரு செயலின் முடிவிலும் விளைவை கணித்துத்தான் செய்த முறை, அதில் விளைந்த தீயதையும் நல்லதையும் சிந்தித்து உணர வேண்டும். இறைநிலையின் தன்மாற்றத்தால் இறைநிலையின் தன்மாற்றத்தால் உருவாகும் உலக இயல்போடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் புலன் உணர்வு கவர்ச்சியாலும் அதனால் ஏற்படும் மயக்கத்தாலும் இறைநிலையை அடியோடு மறந்து விடுகிறார்கள். தனக்குள் அடங்கியுள்ள பெருமைகள் அனைத்தும் தானே உருவாக்கி கொண்டதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். அப்போது தன்முனைப்பு உண்டாகும். கண்மா. இந்த கற்பனையினால் மனிதகுல வாழ்வில் பல தவறான உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களிலும் செயல்களிலும் உருவாகின்றன. இவை பாவைப்பதிவுகளாக கருமையத்தில் பதிவாகின்றன. இதையே கண்மா என்று கூறுகிறோம். மாயை. மாயைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் தன்னுடைய 6வது அறிவின் தன்மையை மறந்து, இயற்கை பற்றிய அறியாமையால் மறந்து, புலன்களின் உணர்ச்சி நிலைகளில் மயக்கம் ஏற்படுகிறது. இந்த அறிவின் மயக்கத்திலேயே மாயை எனப்படுகிறது. இந்த அறிவின் மயக்க நிலையில் எழும் எந்த செயலும் மனித வாழ்வுக்கு நன்மை தராது. ஆகவே தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் நேரடியாக எடுக்க முடியாது. நேரடியாக வந்து நம்ம வந்து அதை தீர்த்திடவே முடியாது. எந்த விதமான பாவப்பதிவுகளையும் நம்ம நேரடியா தீர்க்கவே முடியாதுங்கிறத பத்தி மகரிஷி நிறைய சொல்லி இருக்கிறாரு. ஆகவே தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் போக்க வேண்டுமானால் இறைநிலையை உணர வேண்டும். ஏனெனில் இறைநிலையே மனிதனாக தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது. இறைநிலை என்ற தெய்வம் உயிரற்ற 5 பௌதீக பொருளாகி ஓர் அறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினங்கள் முடிவில் 6 அறிவுள்ள மனிதனாக வந்துள்ளான். வரும் வழியில் 3 களங்கங்களிலும் மனிதனிடத்தில் சேர்ந்து உள்ளன. களங்கங்களை போக்கிக் கொண்டால் மனிதன் இறைநிலையை அடைய முடியும். தூய்மை அடைந்து விடுவான். வினை தூய்மை பெற்று இறைநிலை உணர்வும் வந்து விடுமானால் அறிவு தெளிந்து விழிப்பு நிலை கைகூடும். அந்த விதத்திலேயே மயக்கம் விலகிவிடும். இதுதான் மனிதனாக பிறந்தவன் அடைய வேண்டியது. நம்மளோட 6 குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 6 குணங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னவே, 6 குணங்கள் இருந்தா நம்ம இறைவன்கிட்ட போய் சேர முடியாது. அந்த 6 குணங்கள் வந்து தடையா இருக்குமே தவிர நமக்கு வழி கொடுக்காது. அந்த 6 தீய குணங்களை போக்கிக்கிறதுக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்.
பேராசை என்ன பண்ணணும்? நிறைமனமா மாத்தணும். நிறைமனமா மாத்தணும்னா என்ன பண்ணும்? எண்ணத்திலே இன்னும் வேண்டும் என செலுத்தும் போது அது பேராசையாக மாறுகிறது. அதற்கு உரிய இடமாக உள்ள இறைநிலை இடத்திலே சென்று சேர்க்கும் வரையிலே இது சிறு பொருட்கள் இடத்தில் தேங்கியுள்ள காரணத்தால் பேராசையாக முறையற்ற ஆசையாக அமைகிறது. இந்த ஆசையை அடக்கவில்லையானால், ஒழுங்குபடுத்தவில்லையானால் கட்டுக்கடங்காத ஆசையாக அமைகிறது. இப்ப பேராசைன்னு என்ன சொன்னீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட ஒரு 5 புடவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு பத்தாது, இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒருத்தவங்க கிட்ட 10 புடவை இருக்கும். அந்த 10 புடவை இந்த 5 புடவையும் சேர்த்து 15 புடவையா மாத்தணும்னு நினைப்பாங்களே தவிர, அந்த 10 புடவையில யாருக்குன்னா 2 புடவை தானம் தரணும். அந்த பேராசைய நம்ம வந்து நிறைமனமா மாத்திக்கணும். இதோட போதும். இது நம்ம இதுக்கு மேல எடுக்க வேண்டாம்ங்கிறத பத்தி எல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட உணரவும் மாட்டாங்க. அதை மேற்கொண்டு புடவை துணிமணி எடுக்கிறது, ஒருத்தர் மேல ஆசை பண்றது எல்லாமே அவங்க செய்வாங்க. சினம் வந்து என்னத்தினால வரும்? இந்த பேராசைய அடக்க முடியாததுனால, அதை வாங்க முடியாததுனால குடும்பத்துல பிரச்சனைகளை கோபத்துல கொண்டு வருவாங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த புடவையை எடுக்க முடியலங்கிற ஆத்திரத்தை நம்ம மனசுல வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு தடவையும் குடும்பத்துல சிக்கலை உண்டாக்குவாங்க. எனக்கு இது நடக்கல, இது செய்யல. அது வந்து கோபமா மாறி எல்லாரையும் கோபப்பட்டு இது பண்ற மாதிரி இருப்பாங்க அவங்க. அந்த புடவைய வாங்கி அவங்க அடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனசு ஆறாது. அது சினமா மாறி அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னாக்கா, சினம் வந்து வேற ஒரு இடத்துல போய் சேர்ற அளவுக்கு கோபத்தை உற்பத்தி பண்ணி விட்டுடுவாங்க. ஆசை நிறைவு செய்ய முயலும் போது யார் அல்லது அந்த பொருள் அதனை தடுத்தாலும் அல்லது தடுப்பதாக கற்பனைப்படுத்தி கொண்டாலும் அந்த தடையை நீக்கிவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது. அதுதான் சொல்றேன்ல, சினம் வந்து அந்த கோபத்தை வந்து குடும்பத்தை தான் பாழ் பண்ணும். அந்த தடையானது அவ்வளவு சுலபமாக விலகவில்லையானால் நம் உடலாற்றலை முழுவதுமாக செலுத்தி அந்த தடையை நீக்குவதற்கோ, அந்த பொருளை, மனிதரை, ஒரு ஜீவனை துன்புறுத்துவதற்கோ, வருத்துவதற்கோ எழக்கூடிய எண்ணெய் எழுச்சி, உடல் வலு ஆகியவற்றவே சினம் என்று சொல்கிறோம். அதான் சொல்றேன் இல்லையா, அந்த கோபத்தை வந்து குடும்பத்துலதான் முக்கால் பாகம் காட்டுவாங்க. சினம் என்பது விருப்பம் அல்லது ஆசை தடைப்படும் போது அந்த தடையை நீக்குவதற்காக எழக்கூடிய ஆசையின் அடுத்த கட்டம் என்று கூட சொல்லலாம். அந்த சினத்தை என்ன பண்ணணும்? பொறுமையா மாத்தினாக்க நமக்கு பொறுமையா இருக்க 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 இறையாற்றல் அந்த நிறை மனசையும் பொறுமையும் நமக்கு நல்லா கொடுத்துருவாரு. கடும்பற்று அந்த புடவைதான் நான் வாங்கி ஆகணும், இப்படிதான் நான் அடிக்கி ஆகணும், இப்படிதான் நான் செஞ்சு ஆகணும்னு ஒரு கடும்பற்று அந்த துணிமணி மேல வைக்கிறாங்க அவங்க. தான் ஈட்டிய பொருட்களை தான் வைத்திருக்கவும் தூய்க்கவும் மனிதனுக்கு உரிமை உண்டு. தனது தேவைக்கு மேலாக பொருட்கள் மிகுதியாக இருக்கும் போது அவை பிறர் நல்வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாத தேவை என அறிந்த போதும் அப்பொருட்கள் தனக்கே உரியவை என்ற உணர்வில் தானே வைத்துக் கொண்டு அவற்றை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கும் ஒரு மனநிலையே கடும்பற்று எனப்படும். இதுவும் ஒரு ஆசையே. அதாவது ஆசையின் இன்னொரு மடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த கடும்பற்றுனாக்கா அந்த புடவையை நான் வாங்கிதான் ஆகணும், அதை வாங்கி வைக்கிற வரைக்கும் எனக்கு மனசு ஆறாது. அதற்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், அந்த புடவை மேல ஒரு கடும்பற்று வச்சு அந்த ஒரு பாவப்பதிவையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. முறையற்ற பால் கவர்ச்சினாக்க நான் அந்த புடவை வாங்கறதுக்கு கூட நான் என்ன வேணாலும் செஞ்சு நான் புடவை எடுப்பேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகும்போது தவறான முடிவுக்கு போறாங்க அவங்க. தவறான முடிவுக்கு போறது எவ்வளவு பெரிய தப்பானதுன்றத நம்ம மகரிஷி சொல்றாரு. கற்பு நெறி, முறையற்ற பால் கவர்ச்சினாலே நம்ம கற்பு நெறியா மாத்திக்கிட்டு நம்ம வாழ கத்துக்கணும். பொருள் மேல் ஆசைப்பட்டது போல் மறுபால் நபரிடம் ஆசைப்படுவது பால் கவர்ச்சி. பிறர் உள்ளம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய எண்ணம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அளவுக்கு இவனுடைய இச்சை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வரம்பு கடந்து செய்யும் முயற்சியும் செயலும் எதுவோ அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சியாக வருகிறது. இதுவும் இச்சையின் இன்னொரு கட்டமே. இச்சைக்கு அப்பால், ஆசைக்கு அப்பால் ஏதாகிலும் நடக்கிறது என்றால் இல்லவே இல்லை, நான் எனது என்ற எண்ண எழுச்சிகளுக்கு உள்ளாகவே தான் எல்லாம் இருக்கிறது. நான்றை எழுச்சி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் பாக்குறேன், நான் செய்யறேன், நான் போறேன், நான் வரேன்றதுதான் அங்க ஓங்கி நிக்குமே தவிர அந்த வந்து பாவப்பதிவுகளுக்கு வழிவகுத்து கொடுக்குமே தவிர அந்த பாவப்பதிவுகளை நிறைவு செய்ய அது வழிவகுக்காது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஒருவருக்கு அமைந்துள்ள உடல் வலு, செல்வாக்கு, புகழ், கடமை, பொறுப்பு இவற்றை கொண்டு மற்றவர்களிடம் உள்ள இவற்றின் அமைப்பை ஒப்பிட்டு தன்னை அல்லது மற்றவரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதும் மனநிலைதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதாகும். இதனால் போராமை முதற்கொண்டு
பல மாசுகள் ஏற்படுத்துகின்றன. பிறரது உயர்வை கண்டு பொறுக்க முடியாமல் போராமை ஆகிறது. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐயா அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு 2 வீடாவது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள செல்வாக்க வேற விதமா பயன்படுத்தி தப்பான விதத்துல தப்பானதை சாதிச்சுக்கிட்டு போவாங்க. அது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னு கேட்டா அவங்கள விட நான் கீழ்த்தரமா இருக்கிறேன்ற ஒரு சிந்தனையை தூண்டும். அதெல்லாம் நினைக்காம நமக்கு கொடுத்ததை ஆண்டவன் இவ்வளவு கொடுத்துருக்கான், இதை வச்சு நம்ம அனுபவிச்சு நம்ம போவோன்றத சமநோக்கா பார்த்துட்டு போயிடணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு, நம்மளுக்கு வஞ்சம். ஆசைக்கு தடை ஏற்பட்ட காரணத்தால் உள்ளத்தில் சினம் எழுந்தது. அந்த தடையை தண்டிக்கவோ அழுத்து விடவோ முடியவில்லை. காலம் வரட்டும், வலுவும் வாய்ப்பும் கிடைக்கும் போது அதை செய்து முடிப்பேன் என்று நான் தள்ளி வைத்து கொண்டு இருக்கிற போது அதன் பெயர் வஞ்சம். வஞ்சம் என்றால் சினத்தை இருப்பு கட்டி அதை நிறைவேற்றுவதற்காக காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. எனவே வஞ்சம் என்பது சினத்தின் மறு வடிவமே. இதுவும் ஆசையின் இன்னொரு மடிப்பு நிலையே என்பதை தெரிந்து கொள்வோம். மனிதனால் மனிதனுக்கு விளையும் செயற்கை துன்பங்கள் அனைத்தும் இந்த 6 வகை மனநிலைகள் தான் உண்டாகின்றன. இப்ப என்ன செய்யலாம்? இந்த ஆறு நிலை இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 நிலைகளையும் நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டாக்க, பேராசையை நிறைமனமா மாத்திக்கணும். என்னன்னு கேட்டாக்க, 5 புடவை இருக்குது, இந்த புடவை கிழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேற புடவை எடுத்துக்கலாம்னு நிறைமனமா அவங்க அளவுக்கு நம்ம போக வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வச்சு காப்பாத்தி நல்லபடியா வாழ்ந்துப்போன்றது நிறைமனம். சினத்தை என்ன பண்ணலாம்? பொறுமையா அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம அமைதி காத்து மனசுக்குள்ள பேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடம் செயல்படும். நிறைமனமா பொறுமையா மாறும். அப்ப என்ன நமக்கு நினைக்க தோணும்னா, நம்ம மனசுக்குள்ள சினத்தை அடக்கும் போது என்ன கேள்வி கேட்குன்னு கேட்டாக்கா, நம்ம பேச இந்த இடத்துல நமக்கு சரியான இடமா தப்பான இடமான்றத நம்ம பொறுமை காத்துக்கிட்டு போனாக்க நம்ம பொறுமையா இருக்கும். சினத்தை பொறுமையாக நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி கடும்பற்ற என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஈகையா மாத்திக்கணும். ஆமா, நம்ம கிட்ட 5 புடவை இருக்குது, ஒரு புடவை யாருக்குன்னா கொடுக்கலாம், புடவை இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம மனசை நம்ம தேத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு தான தர்மம். ஈகைதான் கடும்பற்று. ஈகையா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும், நம்மளா மாத்திக்கணும். நம்ம மாத்திக்கிட்டு அதை கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்க்கை நம்மளுக்கு சேரும். முறையற்ற பால் கவர்ச்சி, கற்பு நெறியா மாத்தணும். இந்த உலகத்துல இறைவன் இயக்கிறது என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இது. அந்த இதைதான் வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணுமே தவிர பணத்துக்கோசரமோ மத்த இதுக்கோசரமோ நம்ம கற்பழிக்க நம்ம போகக்கூடாது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை கேட்டீங்கன்னாக்கா சமநோக்கா நம்ம பாத்துக்கணும். சமநோக்குனாக்கா அவங்களோட வசதிக்கு தகுந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, நம்மளோட வசதிக்கு தகுந்த நம்ம வாழ்க்கைய மாத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லி உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நம்ம என்ன பண்ணணும்? சமநோக்கு முறையா மாத்திட்டு போகணும். வஞ்சத்தை மன்னிப்பா மாத்திக்கணும். அப்பா இன்னைக்கு அவன் என் பிள்ளைய திட்டான், என் வீட்டு முன்னால குப்பைய கொட்டிட்டான், இதை நான் பதிலா அவனுக்கு செய்யற வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன்ற மாதிரி செய்யக்கூடாது. என்னன்னு கேட்டாக்க, போனா போயிட்டு போறோம். அப்போ ஒரு நாள் குப்பை அள்ளி கொட்டுறதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம். நம்ம பிள்ளை 2 அடி வாங்குறதுல ஒண்ணும் குறைஞ்சிட போடாது. அதுக்கு அது ஒரு படிப்பினையாவோ அனுபவமாவோ நம்ம கத்து கொடுத்துடணுமே தவிர அதை விட்டுட்டு நீ போய் பழி வாங்கிட்டு வாப்பா, இதை அதை செய்யலாம் நம்ம சொல்லவும் கூடாது. இந்த 6 குணங்களையும் நம்ம நிறைமனமாகவும் மன்னித்தலாகவும் மாத்தலனாக்க பஞ்சமா பாதகங்களை நம்ம மனசுல தூண்டும். அந்த பஞ்சமா பாதகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த 5 பஞ்சமா பாதகங்களை செய்ய தூண்டு. ஏன்னு கேட்டாக்கா நம்ம நினைச்ச பொருளை அடையவும் இது பண்ணவும் முடியும். அதுக்குதான் என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம மகரிஷி, என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க, தியானங்கிற ஒரு முறையை கத்து கொடுத்திருக்கிறாரு. உடலுக்கு காயகல்பமும் மனதுக்கு தியான பயிற்சியும் நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிறாரு. அந்த நம்ம மகரிஷி சொன்னத என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க, ஆகாமிய கர்மத்தை இது அனபாவ போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்னை தவம் பண்ணணும். கண்வாவை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பிராரத்த கர்மம். அது பொருள் மேலும் இந்த பொருள் பற்று, பணப்பற்று இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதை நம்ம போக்கக்கூடிய தன்மையை எப்படி உருவாக்கிக்கணும் கேட்டீங்கன்னாக்க, நம்ம இந்த மாதிரி தான் உருவாக்கிக்கணும். எப்படின்னு கேட்டாக்க, தியானம் மூலமா நம்ம குறைச்சிக்கிட்டு வரலாம். மாயைக்கு
துரியாதீத தவம் நம்ம செய்யணும். மாயைக்கு அனவா, கண்மா, மாயை இந்த மூணுத்தையும் அவர் நம்ம மகரிஷி நமக்கு ஏன் இதை சொல்லி நமக்கு இந்த இதை கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளோட வாழ்க்கையில இந்த மும்மலங்களை கழிக்கணும். மனிதன் பிளஸ் இறைவன் கேட்டீங்க, களங்கம் கேட்டீங்கன்னாக்க இறைவன், இறைவன் பிளஸ் மனிதன் கேட்டீங்கன்னா இறைவன் தான். ஒரு இறைவனை நம்ம நினைக்க நினைக்க நம்மளோட நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன, நம்ம இறைநிலையோட போய் சேர்றதுதான் நம்மளோட வாழ்வின் நோக்கம். இறைநிலை கூட நம்ம சேரணும்னா என்ன பண்ணணும், தினமும் என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ண என்ன பண்ணணும், நம்ம கை கால சமமா உட்கார்ந்து நிதானமா செய்யறதுக்கு கூடிய உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி நல்லா நீண்டு இருக்கணும்னா நம்ம காயக்கல்ப பயிற்சி மூணுமே நம்ம செய்துட்டு வந்தோம்னா, தினமும் செஞ்சுக்கிட்டு வந்தாக்க நம்மளோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு நமக்கு இறையாற்றல் வழிவகுக்கும். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய உரையை முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மிக்க நன்றி அம்மா. அம்மாவிடம் பேச விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி பேசலாம். அதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு துரியோதீத தவம் கன்னடத்திலே இயற்ற உள்ளோம். அதை அடுத்து 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம் கன்னடத்திலே. 4:55 மணிக்கு மனோசாகர மதனா, சேர்னிங் ஆஃப் ஓஷன் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாட ஸ்கை துணை பேராசிரியை கிரணேஸ்வரி அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம், அதை அடுத்து ஸ்கை துணை பேராசிரியை ஆனந்தி பி அவர்கள் கவலைகள் வாழ்வின் கொடுமை என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதை அடுத்து 4:15 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபஸர் சந்திரகலா அம்மா அவர்கள் அறிவின மந்திರದ ಅವಶ್ಯಕತೆ, நீட் ஆஃப் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது அம்மாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள், பேச விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா யாரும் ஹேண்ட் ரைஸ் பட்டன் ரைஸ் பண்ணல, முடிச்சுக்கலாங்களா? இன்றைய நற்சிந்தனை 3 கலகங்கள் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றிய ஸ்கை துணை பேராசிரியை எஸ் லக்ஷ்மி பிரபா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் விரைநிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எஸ் லக்ஷ்மி பிரபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தனபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இப்போது உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.